சபாஸ் போலீஸ்கார் சபாஸ். இல்லாதவன் மேலதான் அவங்க தர்பார் இருக்கும். இல்லாதவன் வந்து முடிவு எடுத்தானா என்ன நடக்கும்ன்றத டிசில சூப்பரா பண்ணிட்டாரு லோகேஷ். கண்டிப்பா அருண் மாதேஸ்வரனுக்கு ரொம்ப சலாமு. படம் வேற லெவல்ல. நான் லோகேஷ் ஒத்துக்கிச்சுன்னு நினைச்சேன். நீ லியோப்பா மாஸ்டர்ப்பான்னு நினைச்சேன். நீ மனுஷனப்பா சிவனப்பான்னு சூப்பரா பண்ணிருக்கிற. அப்படி படம் கண்டிப்பா சூப்பரா ஓடும். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகேவா? வேற எந்த இதுவும் இல்ல. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல அனிருத் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பரா போட்டிருக்கு. படம் வேற லெவலு. இல்லாதவன் மேல வந்து கை வச்சா போலீஸ்காரனா இருந்தாலும் புரட்டி எடுப்போன்றத கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். படம் ஃபுல்லா இமோஷனல் தான். அழுதுகிட்டதான் அக்கா படம் பார்த்தேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, லோகேஷோட நடிப்பு டைரக்ஷனா நீ ஒரு தந்தையா இருந்தாலும் நடிப்புலயும் நீ ஒரு அப்ளாஸ் வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. அவரு அப்படியே ஆடியோ லஞ்ச்ல ஏக்கத்தோட பார்த்த அந்த ஒரு ஸ்டில்ல பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு வந்தேன். கண்டிப்பா வேற லெவல்ல மிரட்டி எடுத்திருக்கிற. அப்படி படம் உண்மையாலுமே படம் ஃபுல்லாவே இமோஷனல் தான். ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தாதான் முடியும். ஒரு ரவுடிய துரத்துற போலீஸ் பண்ற அராஜகத்துக்கு லோகேஷ் தாஸ் கொடுத்த அப்ளாஸ் தான் மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. லோகேஷ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? தேவையில்ல, படம் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஆக்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரியே தெரியல. ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல லோகேஷ். அனி சொல்லவே தேவையில்ல. படம் ரொம்ப சொல்லவே தேவையில்ல. அனி ப்ரோ அதெல்லாம் நம்ம சொல்லுவேன், நம்பி வரலாம். சூப்பரா போகுது ப்ரோ படம். எல்லாமே ப்ரோ லோகே ஆக்டிங், அனி மியூசிக் தான் ப்ரோ படமே. எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு மியூசிக்கும் பக்காவா இருக்கும், தாறுமாறா இருக்கும். எல்லாமே பக்கா. ஹீரோயின் தான் படமே. படம் கொஞ்சம் விஷுவலா சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு டோனு, ஸ்கிரீன் பிளே வைஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோகேஷ்க்கு ஒரு நல்ல டெபியூ. அதான் ஒரு நல்ல டெபியூ அவருக்கு. ஆக்டிங்க்கு எந்த ஒரு குறை சொல்ற மாதிரி இல்லை. மினிமல் இது கொடுத்து அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்ல ரோல் அவங்களுக்கு. ரைட்டிங் வைஸ் அவங்களுக்கு ரோலும் நல்லா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இதுதான். பட் இது இந்த ஜான்ரா, இந்த ஜோன், இந்த டோன் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அனிருத் தான் படத்துல செகண்ட் ஹீரோ. அவர் தான் சூப்பரா கலக்கியிருக்காரு. ஸோ உண்மையிலே நல்ல இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் சூப்பரா அவர் இது பண்ணிட்டாரு. தேங்க்யூ. படத்துல மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த எமோஷன்ஸ் நல்லா கேரி பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் நல்ல ஸ்பேஸ் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு அந்த எமோஷனால தான் ஸ்டார்டிங் வந்து பாதி வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கடுத்து ஒரு கிரிப்போட எடுத்துட்டு போயினாங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லாகெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா கிரிப்பாவே இருந்துச்சு. ஆக்டரா வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. 18+ மூவின்றதுனால நல்லாவே இருந்துச்சு. அவரை முன்னாடி ஒரு 2 கேமியோ பண்ணிருப்பாங்க. மாஸ்டர், அதுக்கடுத்து என்னது மலையாள படம் ஒன்று நடிச்சிருந்தாரு. ஆமா, அது எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பெஸ்ட் படம் தான். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா அடிப்படை படம் தான். ஏன்னா வந்து லோகேஷோட ஆக்டிங் பிடிச்சிருக்கா. மெயினா அனிருத் தான். இது அனிருத் மியூசிக்காக நமக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி தான். ஆனா டிப்பிக்கல் ஸ்டோரி தான். ஆனா வந்து அந்த மேக்கிங் தான் பிடிச்சிருக்கல. வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா ப்ரூட்டல் சீன்ஸ் இருக்கு. அந்த இன்டர்வல் சீன் போகுது. தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. இல்ல அதிகமா இல்ல, எல்லாம் அந்த மீட்டருக்கு தான். லோகேஷோட ஆக்டிங்கும் அந்த மீட்டருக்கு தான் வச்சிருக்கேன். எல்லாமே நல்லாவே போயிட்டேன். அதுதான் ஹீரோ. வாமிகா எல்லாம் சூப்பரா இருக்கு. வாமிகா அடிபொலியா இருக்கு. எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. வாமிகாக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கு. வாமிகா சூப்பரா நடிச்சுட்டா. ஆனா லோகேஷோட ஆக்டிங்கும் பிடிச்சிட்டா. எல்லாரும் அனிருத் ஏரியா சார். இன்டர்வல் ப்ளோக்னா அனிருத் ஏரியா தான். அனிருத் இதுக்கு அனிருத் பசு இல்ல. அனிருத் பாட்டிக்கு மட்டும் தான் கேரளா. அது மாதிரி சூப்பரா. அருண் மாதேஸ்வரன் சூப்பர் டைரக்ஷன். எல்லாம் சூப்பரா இருக்கு. சரி, ஆவரேஜா இருக்கு. மற்றபடி லோகேஷ் கனகராஜ் சாரோட ஆக்டிங்கும் அண்ட் அனிருத் சாரோட மியூசிக் சூப்பரா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மெயின் அட்வான்டேஜ். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருக்கு. மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே ஃபைட்டா தான் இருக்கு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான். மற்றபடி மியூசிக் ரொம்ப அட்வான்டேஜ். அது சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் லெவல் வச்சுக்கிறாரு ப்ரோ. எப்படி பிரதீப் லவ்வோட ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆச்சோ அதே தான் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ஹிட் கொடுத்துறாரு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்ல அந்த இன்டர்வல் முடியாது ஒரு பாத்தீங்களா? நிதா நிதா நிசா
அந்த பாட்டுல வந்து அப்படியே ஒவ்வொருத்தரையும் போட்டு கத்தியால குத்தி கதம் கதம் பண்ணிக்கிறாரு ப்ரோ. மியூசிக் அனுபவத்து சொல்ல இதுல அவர் பீச்சிங் இருந்து எல்லாமே வேற லெவலுக்கு தான் ப்ரோ. ஹீரோ இந்திய ஆக்டர் வகிமா அது சூப்பரா அனுப்பிச்சிக்கிறாங்க ப்ரோ. நல்லா கேட்டுரு எல்லாம் ஒரு 2 ஹவர் பார்த்தீங்கன்னா கண்ணு அமைக்க போச்சு, எந்த ஒரு சீன் லாக் இல்லாம கண் பார்வையிலே போயிடுச்சு ப்ரோ. ட்ரோல்லாம் அப்படியே கிடையாது, அவங்க நடிப்பு நல்லா சூப்பரா இருந்துச்சு. லவ் சீன்ல இருந்து எல்லாமே சூப்பர் தான் ப்ரோ. 10 10 தரலாம் ப்ரோ.